ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு செக்மேட் வித் குயின். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னோட நேம் வந்து ஆர் தனசேகரன் சுரேஷ், கிராண்ட் மாஸ்டர் செஸ் கோச்சிங் சென்டர். நான் வந்து ஃபிடே இன்ஸ்ட்ரக்டர், ஏஎஸ்சிஎஃப் ட்ரைனர். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து சொல்லித்தரேன். ஹவு டு செக்மேட் வித் ஒன் குயின். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து ஒரே ஒரு கிங் இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிங்கை எட்ஜுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வேலை இப்போ உங்ககிட்ட ஒரு கிங் ஒரு குயின் இருக்கு. நீங்கள் இந்த கிங்கை எட்ஜுக்கு அனுப்பணும். இந்த எட்ஜோ இல்லாட்டி இந்த பக்கம் உள்ள எட்ஜோ, இந்த பக்கம் உள்ள எட்ஜோ இல்லாட்டி இந்த பக்கம் உள்ள எட்ஜோ, எட்ஜ் ஆஃப் தி போர்டு வந்து நீங்கள் அனுப்பணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எட்ஜ் ஆஃப் தி போர்டு நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த குயினை வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு லைன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து வெரி வெரி ஈஸி. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஆயிடுச்சு? லைன் வந்துடுச்சு. அவ்வளோதான், சரிங்களா? லைன் வந்த பிறகு இந்த கிங் இருக்கு இல்லையா, இந்த கிங் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போய் 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 இங்கே போய் நிற்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த குயின் லைன் போட்ட பிறகு இந்த கிங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் பிஃபோர் தி ஆப்போனன்ட் கிங். அவ்வளோதான், இது வரும். அது இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். இது இங்கே வந்து வந்துடும். நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கேயோ இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ செக்மேட். அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். இல்லாட்டி இங்கே வச்சா செக்மேட். நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்மேட் இருக்கு. இங்கே வச்சாலும் செக்மேட், இங்கே வச்சாலும் செக்மேட். அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிங்கை எப்படி அனுப்புறது? நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்கூல்லலாம் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப எடுத்தோன்னே நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்கள கொஞ்சம் லேசாக வந்து ஆட சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பேரும் நான் இதை மட்டும் சொல்லி கொடுத்துருவேன், அந்த கான்செப்டை மட்டும் சொல்லி கொடுத்துருவேன். அவங்க இதுக்கு என்ன போடுவாங்கன்னா, செக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செக்கு, இந்த மாதிரி செக்கு இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வரும் ட்ரிபிள் டைம் இதே மாதிரி. ஆனால் இதுக்கு பேர் பெர்பச்சுவல் பேர், மேட்ச் ட்ரா. அவ்வளோதான், சரிங்களா? ஓகே, இது இப்போ இந்த கிங்கை எட்ஜுக்கு எப்படி தள்ளி விடுறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிளாக் கிங்கை எப்படி எட்ஜுக்கு தள்ளி விடுறது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 1996க்கு முன்னாடி இருக்கிற எல்லா புக்குமே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரெண்டையுமே கொண்டுட்டு வரணும். ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். கொண்டு வந்து இந்த கிங்கை வந்து புஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பழைய புக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லா புக்குமே நான் சொல்கிறேன், ரஷ்யன் புக்கிலேருந்து எல்லா புக்குமே இப்படி தான் இருக்குது. ஆனால் கடைசி என்ன தெரியுமா ஆகும்? இப்படி ஒரு பொசிஷன் வரும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து பிளாக் டு பிளேன் வந்து நிற்கும். இப்போ பிளாக் எங்கே ஆடும் சொல்லுங்கள்? இதுக்கு வந்து என்ன பேர் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பொசிஷனில் பிளாக் டு பிளே என்ன சொல்லுங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா என்னது? மேட்ச் ட்ரா. அவ்வளோதான், ஆளுக்கு ஆஃப் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. செக்மேட் பண்ணாதான் ஒரு பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்மேட் பண்ணாதான் ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி பண்ணோம்னா என்னது? ஸ்டேல்மேட்டுக்கெல்லாம் ஆஃப் பாயிண்ட் தான், சரிங்களா? ஓகே, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்போ உள்ள ஒரு டைமில் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்க்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து 85லேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் எல்லா பேருக்குமே நான் வந்து ரெண்டையுமே நீங்கள் வந்து கொண்டுட்டு போகும் தான் நான் சொல்லி கொடுத்தேன். எல்லா பேரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன என்ன இருக்குன்னா, இது வந்து ரிஸ்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேல்மேட் ரிஸ்க் இருக்குது. நான் வந்து 96ல் வந்து 96க்கு முன்னாடி 95 ஆக்சுவலாக, அதில் நான் வந்து ஒரு என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரேன். அந்த ஸ்டூடெண்ட் பேர் என்னென்னா வைஷாலின்னு பேர். அந்த பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக நான் வந்து சொல்லித்தரேன், இதே மாதிரி சொல்கிறேன், ரெண்டையுமே நீ வந்து கொண்டுட்டு வரணும்பா. இந்த கிங்கு என்ன பண்ணிடும், எட்ஜுக்கு போயிடும், சரிங்களா? அவங்க வந்து என்னன்னா, அது என்ன, அந்த பொண்ணு என்ன இது பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு ரெண்டையுமே வந்து கொண்டுட்டே வரல. ஆக்சுவலாக என்ன பண்ணுது? இப்படி தூக்கி ஆடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி தூக்கி ஆடுது, இங்கே போயிடுச்சு. அடுத்து இப்படி ஆடுது. உடனே என்னன்னு கேட்டோம்னா, நான் என்ன பண்ணி இப்படின்னு ஆடுறேன். அடுத்து இங்கே பண்ணுது.
இது பார்க்குறதுக்கு ஒரு எல் ஷேப் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுது? எல் ஷேப்பு. நான் சொல்கிறது வந்து 1995, நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த இயர். இப்படியே வரும், இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. கடைசி பார்த்தா ஒரு காலகட்டத்தில் நான் இங்கே பாருங்க, இங்கே வைக்கிது, நான் இங்கே போகிறேன். இங்கே ஒரு காலகட்டத்தில் நான் இங்கே ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது இங்கே வச்சு லைன் போட்டு விட்டுச்சு ஆளை. இனிமேல் இந்த ராஜாவை இங்கே வந்து கொண்டு வந்துடும். உடனே பார்த்தேன், அவங்க அம்மாவும் கிட்ட நிற்கிறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்ன சொல்லி கொடுத்தாரு, ரெண்டையுமே கொண்டு வர சொன்னார், நீ இதை மட்டும் வச்சு ஆடுற அப்படின்னாரு. நான் பார்த்தேன், அவங்ககிட்ட சொன்னேன், இல்லைங்க மேடம், இது பண்ணுறது சரியாக தான் இருக்குன்னு சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து செக்கும் போடல, ஒன்றும் போடலை, அப்படியே எல் ஷேப் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. கடைசி இந்த கிங்னால இந்த சென்டரில் நிற்கவே முடியல. எட்ஜுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வருது. சரிங்களா? உடனே பார்த்தேன், இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? கடைசி இதை எங்களோட இது இருக்குது, கிளப் இருக்குது. ஆக்சுவலாக கிளப்பில் போய் சொன்னேன். அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஆக்சுவலாக இல்லையே, அவங்க ஸ்டூடெண்ட் சொல்லிச்சுன்னு சொல்கிற. ஆனால் என்ன பண்ணணும், ரெண்டையுமே கொண்டுட்டு வரணும். கடைசி வந்து நான் என்ன பண்ணுறேன், 96 நேஷ்னல் பி ஆடுறதுக்காக நான் வந்து சென்னைக்கு போகிறேன். நேஷ்னல் பி அங்கே வந்து ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு புக்கு போகிறதுல இருக்கிறாரு. அவர் பேர் வந்து முரளி மோகன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்லெஸ் எண்டிங் இந்த புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து முரளி மோகனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதுலன். இப்போ வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கார். அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அந்த டோர்னமெண்ட் ஹாலில் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு வேறு நிற்கிறாரு, பிடி முரளிகிருஷ்ணன் சொல்லி, ஐஎம். அவர் அந்த பக்கம் ஓஎஸ் சங்கர்னு இருக்காரு. இந்த சைடு வந்து ஆர்த்தின்னு ஒருத்தவங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஜிஎம், WGM, ஆர்த்தி ரமேஷ்னு பேர். அவங்க வந்து முரளி மோகன் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறப்ப நான் காட்டுறேன், எல்லா பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் பார்க்குறாங்க. எல்லா பேரும் பார்த்துட்டு ஓகே சரியாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டையுமே கொண்டு வந்தால் ஈஸி, கிங்கையும் குயினையும் கொண்டு வந்தால் ஈஸி. ஆனால் இதை மட்டும் நம்ம வந்து கொண்டு வந்தால் எப்படி ஆகுது, டைம் ஆகுதுன்றாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் இதை வந்து நான் புக்கு போடுறேன், இதையும் நான் வந்து சேர்த்துட்டு அவர் எப்படி இது பண்ணாருன்னா, இந்த புக்கில் வந்து ஆட் பண்ணுறது இப்படி ஒரு ஹெட்டிங்கை போட்டார், தி லாங்கர் பட் ஈஸியர் மெத்தட். நல்லா கவனிச்சுக்கோங்க, தி லாங்கர் பட் ஈஸியர் மெத்தட்னு சொல்லி போட்டுக்கிட்டார். அவ்வளோதான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது புக்கில் வந்துருச்சு. இந்த புக்கு வந்தது ஆக்சுவலாக 2022 இது ஃபஸ்ட்டு வந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் எடிஷனே. அத்தனை நாள் வந்து அந்த புக்கு வந்து ரெடி பண்ணுறதுல இருந்தார் முரளி மோகன். அவர் தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி. அவருக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணது என் ஃப்ரெண்டு அதுலன். ஆக்சுவலாக அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதில் வந்து எடிட்டிங் ஏதாவது தப்பு இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்து இது பண்ணது. சரிங்களா? அந்த இடத்துல ஆக்சுவலாக அவர் இல்லை. அப்போ இருந்தது இவங்க தான். அப்போ கூட ரொம்ப நல்லா வந்து அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி கடைசி வந்து அக்செப்ட் பண்ணி இந்த புக்லேயே என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசி இது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஃபிடே ட்ரெயினர்னு ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸில் இந்த மெத்தடை ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எல் ஷேப்னு, அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா நைட் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். என்ன பேர்? நைட் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்படியே நீங்கள் ஆடுங்க அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து 200 கண்ட்ரீஸில் இது வந்து அஃபிஷியலாக இருக்குது. இப்போ கூட எல்லா புக்லேயும் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மெத்தட். சரிங்களா? ஏன்னா ஃபிடேவே சொல்லித்தராங்க. ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஈவன் யூகேஜி நல்லா பாருங்கள். இதே மாதிரி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் மெத்தடாலஜி. பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்லேயும் ட்ரைனிங் எடுங்க. யூகேஜி பீப்புள்ஸ், யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து உங்கள் கையில் நீங்கள் ரெண்டையும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா கையிலையோ இல்லாட்டி உங்கள் அம்மா கையிலையோ சப்போஸ் அவங்க வந்து பிளேயராக இருந்தால் அவங்ககிட்ட இதை நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் விளாடுங்க. இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ சென்ட்ரலில் ஸ்டேண்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். சரிங்களா? நிச்சயம் கஷ்டம்.
சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி இது வீடியோஸ் இது. அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது பேர் வந்து செஸ் என் கேம் ட்ரைனிங். நல்லா கவனிச்சுக்கோங்க, செஸ் என் கேம் ட்ரைனிங் அப்படி ஒரு ஆப் இருக்குது. ப்ரூஃப் பிக்சர் போட்டிருக்கோம், ப்ரூஃபோட பிக்சர் போட்டிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரூஃப் பிக்சர் இந்த மாதிரி இருக்கும். அது உள்ளே போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த பேசிக் ட்ரைனிங் இருக்கும். அதில் வந்து வெறுமனே இந்த குயினை வச்சு நீங்கள் ஒயிட் விளாண்டு அது வந்து பிளாக் விளாடும், உங்களை டெஸ்ட் பண்ணும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் செஸ் என் கேம் ட்ரைனிங், அதில் ரூப் பிக்சர் போட்டது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதில் கொஞ்சம் நீங்கள் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுங்க. சப்போஸ் ஃப்ரெண்டே இல்லை, அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியல, இந்த கேம் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போகணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் செஸ் என் கேம் ட்ரைனிங் ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். இதே மாதிரி பொசிஷன் அவங்க வந்து செட் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் விளையாடிக்கலாம். அது எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், அடுத்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எண்டிகம் சொல்லித்தரணும், இல்லாட்டி வேறு ஏதாவது டாப்பிக்கு டாக்டிக்ஸ் இந்த மாதிரி இல்லாட்டி சொல்லித்தரணும்னா நீங்களும் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக நாங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்டு. சரிங்களா? அவங்களுக்கு தான். ரெண்டாவது கோச்சிங் போகாதவங்க, வெளியே அகாடமிக்கு கோச்சிங் போகாதவங்க. ஏன்னா நீங்கள் அகாடமிக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார், பெரிய மாஸ்டரு, அவர் சொல்லி கொடுத்துருவார். ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஸ்கூலில் சப்போஸ் இந்த கிளாஸ் இப்போ நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து சொல்லி தர மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து போயிட்டே இருக்கணும். இது முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து ரூக் எண்டிங் போவாங்க, ஒவ்வொன்றா அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? எங்கள் இதுலேயே நாங்கள் எல்லா எண்டிங்குமே நாங்கள் வந்து இதில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் கிளாஸும் பண்ணுறோம். நீங்கள் யாருக்காவது ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் பர்டிகுலராக சார் எனக்கு இந்த டாபிக் சொல்லிக் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் இருக்குது, இது வந்து டோரோஸ்கின் கேம் இதெல்லாம் இருக்குது, இதில் கூட நாங்கள் சொல்லித் தருவோம். இல்லாட்டி சார் இந்த எண்ட்லெஸ் எண்டிங்கில் நம்ம டாபிக் எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா ஈவன் ஆன்லைனில் சொல்லித் தருவோம், ஆஃப்லைனும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அகாடமியில். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்கது மதுரையில் அண்ணா நகரில் இருக்குது. மதுரை அண்ணா நகரில் இருக்குது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஓகே, see you. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு சந்தேகம் இருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரைட் இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ, see you.